ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியரா சொல்லிடுச்சு, பேங்க் 0% இன்ட்ரெஸ்ட்ங்கிற வார்த்தையை, இந்த வசீகர வார்த்தையை பொய்யாக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருக்காங்க. அவங்கள எல்லாம் கேட்கிறேன், இவ்வளவு புத்திசாலியா நீங்க இருக்கீங்களே, எல்லாத்தையும் இமெயில வாங்குறீங்களே மக்கா, ஏன் இந்த நகையை மட்டும் இமெயில் உங்களுக்கு எவனும் தர மாட்டேங்கிறான்? நாங்க ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைப்போம், அதுக்குள்ள வேற செலவு வருதே சார், அதானே சார் மிடில் கிளாஸ். அப்ரிஷியேட் ஆகிற பொருளை ஒரு நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுப்பதில்லை. ஒரு மாசம் நீங்க கடன் இல்லாத படுத்து தூங்கி பாருங்க, அதுதான் வாழ்க்கை. 6 மாசத்துக்கு ஒரு தடவை மொபைல் மாத்திக்கிட்டே இருப்பீங்க இஎம்ஐல. ரெண்டு பேருமே அந்த லோன் முடிய மாத்திக்கிட்டே இருப்போம் சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சம்பளம் அப்படின்னு சொன்ன உடனே அதோட கூட சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு வார்த்தை இஎம்ஐ. அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இஎம்ஐ வந்த பிறகு கொஞ்சம் ப்ராஸ்பரஸா லைஃப் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மிடில் கிளாஸ் உடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கு. ஏமாத்தாம பணக்காரன் ஆக்கிட்டேடா, தேங்க் யூடா. இல்ல பஸ், இந்த வாட்டியும் நான் உங்களை ஏமாத்திட்டேன். ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இஎம்ஐக்கு பின்னால நிறைய சிக்கல்கள் இருப்பதாக சொல்ல. கடன் வாங்கி பொருள் நிறைப்பவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அப்படிலாம் கடன் வாங்கி பொருள் எல்லாம் வாங்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இஎம்ஐல என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்ல, உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படி வீடியோ யோசிச்சுக்கங்க. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி 49 inches LED TV, then refrigerator, then home theater. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ முடிய போறது எது? First home theater sir. Yes sir. அது முடிஞ்ச உடனே what is the plan? Next I want to buy one car. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. கார். ஒரு இஎம்ஐ முடிய போறதுக்குள்ள ஏன் அடுத்த இஎம்ஐக்கு பிளான் பண்ணிடுறீங்க? It's a pre-planning sir. தெரியாது. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்க காசு வந்து திரும்ப நம்ம அந்த இஎம்ஐ முடிஞ்சிட்டா அது மிச்சம் தான் மைண்ட்ல வச்சிருக்கீங்க. Yes sir. ஓகே. ராமு, இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குட்டாய் போடு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஸ்டவ். அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. கேஸ் ஸ்டவ் எவ்வளவு? கேஸ் ஸ்டவ்ல இஎம்ஐ அது வந்து அவங்க வாங்கும்போதே அது இதையும் எடுத்துக்கங்க, ஒண்ணா பில் பண்ணிடலாம் அப்படினாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. எவ்வளவு அந்த கேஸ் ஸ்டவ்? ஞாபகம் இல்ல. எவ்வளவு இஎம்ஐ கட்டணும் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வந்து தெரியல சார். அது தெரியாதா? மொபைல் எவ்வளவு ரூபாய் மொபைல்? 40,000. ஒருவேளை இஎம்ஐ இல்லனா நீங்க எவ்வளவு ஃபோன் வாங்கிருப்பீங்க? கண்டிப்பா 10,000 ரூபாய் வாங்கிருப்பேன். அவ்வளவுதான். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? எஸ் ரைட் தானே? அதே மாதிரி 10,000க்கே வாங்கி இருக்கலாமேன்னு கேக்குறேன் நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். இல்ல சார், 4 பேருக்கு முன்னாடி நானும் அப்படி இருக்கணும், அம்மா அப்பாவோட பேரும் நினைக்கணும். ஆனா அம்மா அப்பாக்கு அதுல மரியாதை கிடைக்கும்னா நீங்க இத கனெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. கரெக்ட்டா சொன்னீங்க. வீட்ல இருக்க டிவி இருக்கா? இருக்கு. இது பிரச்சனை அந்த டிவில? கொஞ்சம் இப்ப லைட் இது. இல்ல ஆக்சுவலா நான் புது டிவி வாங்கணும் முடிவு பண்ணிட்டாலே பழைய டிவி பிரச்சனை. நக்கல்யா அவனுக்கு. ஓகே, ஒரு தேவையான பொருளை இஎம்ஐ வாங்கிடுறோம். வாங்கி முடிச்சுட்டு ஒரு 8 மாசம் 10 மாசம் இல்ல 6 மாசம் ஒரு பொருள் வாங்காம ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே கேக்குறேன். அது அத்தியாவசியம்னு போது வாங்கி தானே ஆகணும். அப்ப அந்த டிவிக்கு அப்புறம் எதுவும் வாங்க மாட்டீங்க? அதுக்கப்புறம் எதுவும் பிளான் பண்ணல நாங்க. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க கரெக்டா நீங்க வேணா பாருங்களேன். அடுத்து நீங்க டிவி வாங்குவீங்கல, வாங்கி முடிச்ச உடனேயும் அந்த ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் ஆயிடும். இப்போ 2 மொபைல் சார், எனக்கு ஒரு மொபைல், மிஸ்ஸஸ்க்கு ஒரு மொபைல். ஒரே டைம்லயா? ஒரே டைம்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்போம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை மொபைல் மாத்திக்கிட்டே இருப்பீங்க இஎம்ஐல. ரெண்டு பேருமே அந்த லோன் முடிய மாத்திக்கிட்டே இருப்போம் சார். லூசுடா. கடைசியாக நீங்க வாங்குன போன் எவ்வளவு? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் வாங்குன போன் 6 மாசம் கழிச்சு திரும்ப கொடுத்துட்டீங்க. எவ்வளவு எடுத்துட்டாங்க? 6,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க சார். லூசு இல்லனே, மென்டல். எவ்வளவு காலமா இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க? 6 மாசத்துக்கு ஒரு இத மாதிரி இப்ப 3 இயர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் சார். 3 வருஷமா? 3 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அது போக 1 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்கேன். எதுக்கு வாங்குனீங்க அது? என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்கி காருக்கு வாங்கிருக்கேன் சார். கார் வாங்கிருக்கோம் 4 லட்சம் ரூபாய்க்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு. 4 லட்சம் ரூபாய் கார். அதுக்கு வந்து டியூ கட்டுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டியூக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? அது ஓப்பனிங்கா நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டிய காசே லோன். ஆமா லோன். அதுக்கு அப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ. மாசம் இஎம்ஐ. 1% கூட அந்த கார் அமௌண்ட் இல்லப்பா. ஆமா சார். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? மாசம் 17,000 ரூபாய் கட்டுறோம் சார். ஓகே, 17 9 26. ஆமா. வருமானம் எவ்வளவு மாசம் உங்களுக்கு? மாசம் நான் 12,000 ரூபாய் வாங்குறேன். மிஸ்ஸஸ் 40,000 ரூபாய் வாங்குறாங்க சார். இல்ல அப்படி பார்த்தாலுமே இஎம்ஐ தான் எகுறுதே. ஆமா சார். எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆமா. அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவருக்கு கொடுத்துட்டு கடன் அடைச்சிட வேண்டியதான். இல்ல நீங்க ஜோக்கா பேசுறீங்களா? இல்ல யூஸ் பண்றதா சார். நம்ம நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வாழ்ந்துட்டு போயிடுவோம். மூளை கோளாறு உள்ளவ லூசு பையா. 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். அவங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு அப்பெல்லாம் இறந்து போயிட்டாங்க. அனுபவிக்காமலே இறந்து போயிட்டாங்க. நம்ம அனுபவிக்கணும். ஐயோ சாமி, வேற
டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். உங்க அம்மா அப்பா அனுபவிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சதுனால நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, அது என்ன பண்ணணும்னு கேக்குறேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதை வந்து நாங்க நல்லா படிக்க வச்சிருவோம் சார். அவங்க வந்து படிச்சு முன்னேறி அவங்களா எல்லாமே சேர்த்துக்கணும். உங்க அப்பா அம்மா சொத்து சேர்க்காம போயிருந்தா உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதனாலதான் அந்த கஷ்டம் அவங்க பட்டதுனாலதான் நான் இப்படி என் குழந்தை கஷ்டப்படக்கூடாது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ரெண்டு பேர் கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு உங்க அம்மா அப்பா, அடுத்து உங்க குழந்தை. நடுவுல நீங்க மட்டும் நல்லா தெளிவா இருக்கீங்க. ஆமா 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 சார். பெரும் எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க. ஃபர்ஸ்ட் பைக் வாங்கணும் சார். பைக், அடுத்து டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இல்ல வீடு வாங்கணும், இவ்வளவு லென்த்தா சொல்றியே. அடுத்து வாஷிங் மிஷின் வாங்கணும், கார் வாங்கணும், அடுத்து இன்னொரு கார் வாங்கணும், செகண்ட் கார், அடுத்து ஒரு கார் வாங்கியிருக்கோம். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. ப்ளூடூத் ஹெட்போன் சார். ஒரு நாள் திடீர்னு வரக்கூடிய ஒரு காசு தான் 2000 ரூபாய். கண்டிப்பா சார். டக்குனு வாங்குற ஒரு பொருள் தான். அத போய் ஏன் இஎம்ஐல வாங்குறீங்கன்னு கேக்குறேன். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இந்த பொருள் என் வீட்டுக்குள்ள வந்ததுனால நான் அதை கெட்டணும்ன்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம இஎம்ஐல இது பண்ணும்போது உடைக்கணும்ன்ற எண்ணம் கூட அதிகமாகும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ எவ்வளவு இஎம்ஐ வாங்குறீங்க? நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் மேலே வாங்கிருப்பேன். நான் ஒரு 15 லட்சத்துக்கு இஎம்ஐ வாங்குங்க. அப்ப என்ன ஓடலாம்? வேகமா உழைக்கலாம், அந்த கடுமையா அளவுக்கு போறாங்க. வந்து தேவை அதிகம் இல்ல சார். அப்ப என்ன, இது ஓடுற மேட்டர் இல்ல, சௌரிய மேட்டர். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இப்ப வாங்கணும்ன்ற தேவை இல்ல. ஆனா அவங்க அந்த 0 இஎம்ஐ பெர்சன்டேஜ்ன்ற போது சரி அதை நம்ம சேர்த்து வாங்கிடலாமேன்ற மாதிரி வாங்கிட்டோம். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. 0% காட்டுறாங்க. ஆனா நீங்க ஃபுல்லா டோட்டல் பண்ணி பாக்குறீங்களா அது 0% தான் வருதான்னு? அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். 0% இன்ட்ரெஸ்ட் தான் நாங்க எல்லாமே கூட்டி பாக்குறோம். கரெக்டா தான் ஒரு 24,000 ரூபாய் மொபைல்னா அந்த 24,000 ரூபாய் டிவைட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. 0% இன்மை அப்படிங்கிறது உண்மையா? இல்ல, உண்மை இல்ல. ஏன்னா கடைக்காரங்க 0% இஎம்ஐன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எந்த பேங்காவது என்னைக்காவது சொல்லிருக்கா 0%ன்னு? ஆமா. ஏன்னா சொல்ல முடியாது, அது உண்மை இல்லை. ஆர்பிஐ சொல்லிடுச்சு 2013ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியரா சொல்லிடுச்சு. என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 0% இன்ட்ரெஸ்ட்ங்கிற வார்த்தையை, இந்த வசீகர வார்த்தையை பொய்யாக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கான். ஐயோ ஐயோ. தேவைகளை செய்யறதுக்காக மட்டும் தான் வேலைக்கு வரும். அந்த டைம் நான் ஆசைப்படும் போது ஒரு விஷயத்தை என்னால வாங்க முடியலன்னா அந்த சம்பளம் எதுக்குன்னு நான் கேக்குறேன். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. ஒரு மாசம் நீங்க கடன் இல்லாத படுத்து தூங்கி பாருங்க, அதுதான் வாழ்க்கை. வாய்ப்பில்லை ராஜா. 10 மாசம் ஸ்கீம்ல வச்சுக்கோ, 2000 ரூபாய் ஆகுமா? இந்த 2000 ரூபாய் மாசம் மாசம் இஎம்ஐ கொடுக்கறதுக்கு பதிலா சேர்த்து வாங்கினா தான் என்ன? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நாங்க ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைப்போம், அதுக்குள்ள வேற செலவு வருதே சார். அதானே சார் மிடில் கிளாஸ். ரியாலிட்டி ஆஹா. இல்ல, உங்களுடைய உண்மையான பிரையாரிட்டி அந்த பொருள் கிடையாது. அப்ப பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்ப ஸ்கூல் ஃபீஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, அது வேற செலவு தான் எடுத்து விட்டுருவீங்களா என்ன? மாட்டோம். ஏன்? பிகாஸ் அது 100% அது முக்கியமானது, ரைட்டா? நிறைய போறான்டா. அப்ப முக்கியமானது அதை கொடுக்க மாட்டீங்க. Correct. அப்ப இந்த காசு நீங்க வச்சிருந்து வேற செலவு வந்தா செஞ்சிருவீங்க. நீங்க வாங்க போற பொருள் ஏன்னா- முக்கியமானது அல்ல. கரெக்டா கட்டுவிட்டா. தேவைக்கு தான் வாங்குறீங்க. ஒரு பொருள் கட்டாயமாக உங்களுக்கு தேவைனா நீங்க அந்த காசை வேற எதுக்கு எடுத்து கொடுக்க மாட்டீங்க. உண்மை. நாளைக்கு கஷ்டம் வரும்போது எதை வித்து நீங்க காசாக்குவீங்க, எமர்ஜென்சியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் சார். எவ்வளவு ரூபாய்க்கு? 1.2 crores 1.2 crores வித்அவுட் இஎம்ஐயா? வித்அவுட் இஎம்ஐ. இது வித்அவுட் இஎம்ஐயா? ஆமா சார். எத்தனை வருஷம் சேவிங் இது? என்னோட ஹஸ்பண்டோட 7 இயர்ஸ் சேவிங் எங்களுது. இதுல பார்த்து இருக்குது 8 எடுத்துட்டு 2 கோணில கட்டி. நான் இஎம்ஐக்கும் வாங்குறேன், சேவிங்கும் பண்றேன். ரெண்டுமே தான் நான் சைடு பை சைடு பண்றேன். ரெண்டுமே பண்ண முடியுமா சார்? அப்போஸ் இது ஜோக், அது பண்ணவே முடியாது. நான் உங்கள்கிட்ட நீங்க வரீங்க சார், 9% டெபாசிட் தரேன், நீங்க எனக்கு கொடுக்குறீங்க கடன், டிவி வாங்கிக்கங்கன்னு சொல்லி உங்களுக்கே 24% கொடுக்குறேன். இஎம்ஐ பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு சேவ் பண்ணாதீங்க, இஎம்ஐ முடிங்க. அதான் புத்திசாலித்தனம். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. சொந்தக்காரன் வீட்டுக்கு முன்னால கல்யாணத்துல போய் நிக்கிறதுக்காக எந்த கார் வாங்கணுங்கிறதெல்லாம் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. ஹை அண்ட் மொபைல் போன்ஸ் 1.5 லட்சம் ரூபாய்க்கு போக வாங்கி கொடுக்கப்படுகிற வண்டிகள், 2 வீலர்ஸ், இதெல்லாம் தயவு செஞ்சு போய் இஎம்ஐல வாங்காதீங்க. ஓனன் சஜ்ஜா நினைச்சீங்களா? யாராவது ஓனன் செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன். நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன், இவ்வளவு புத்திசாலியா நீங்க இருக்கீங்களே, எல்லாத்தையும் இமெயில வாங்குறீங்களே மக்கா, ஏன் இந்த நகையை மட்டும் இஎம்ஐல உங்களுக்கு எவனும் தர மாட்டேங்கிறான்? கரெக்டா கட்டுவிட்டா. அப்ரிஷியேட் ஆகிற பொருளை ஒரு நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுப்பதில்லை. தெரிஞ்சுக்கிட்டியா? டெப்ரிசியேஷன் இருக்கிற பொருளை மட்டும்தான் நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுக்கிறது. இவ்வளவுதான் பேசிக். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Hi friends, thank you for watching my videos. Next videos la pakalam. Tata bye bye.